அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். சரி, ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை தனியாக வச்சுக்கலாம். எப்போவுமே லைனிங் கிளாத்தில் தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அதை கட் பண்ணிவிட்டு தான் மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணணும். லைனிங் கிளாத் நல்லா சுருக்கம் இல்லாமல் அயர்ன் பண்ணி ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போது இடுப்புக்கிட்ட அடித்து திருப்புவோம்ல, அதுக்கு 3/4 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி அயர்ன் பண்ணி நீட்டாக சுருக்கம் இல்லாமல் போட்டு அதோட ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் என்ன உயரம் வருதுன்னு பாருங்கள். எனக்கு 13 வருது. இப்போது இந்த 13 நான் இந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அது கோடு போட்டுட்டு ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கும் கோடு போட்டுக்கணும். அப்புறம் லைனிங் ப்ளவுஸை மறுபடியும் இந்த மாதிரி நீட்டாக போட்டுட்டு அதோட கழுத்து அகலம், அதாவது பக்க அளவு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணேன். இந்த மாதிரி டேப்பை வச்சு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அதோட பக்க அளவு இந்த மாதிரி எனக்கு 3.25 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஷோல்டரோட அளவு இந்த மாதிரி பார்க்கணும். ஆம்கோலோட அந்த தையல் இருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு 2 இன்ச் இருக்குது. இப்போது இந்த மாதிரி 3.25 இன்ச் இருந்துச்சு இல்லையா எனக்கு பக்க அளவு, அதை குறிச்சிக்கிறேன். அதிலிருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி கழுத்து அடிக்கிறதுக்காக குறிச்சிக்கிறேன். அந்த 3.25லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 3.25 இன்ச்லேருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன். அந்த 3.25 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு ஷோல்டருக்காகவும் 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து ஆம்கோலோட அந்த தையல் முடியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் இப்படி டேப்பை மடக்கி பார்த்தோன்னா அதோட ஆம்கோலோட அளவு கண்டுபிடிக்கலாம். எனக்கு 5.5 இன்ச் இருக்குது. அதை இப்படி இந்த ஷோல்டர் தையலுக்காக விட்டோம் இல்லையா, அதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கழுத்துடைய உயரம் அளவு ப்ளவுஸ்லேருந்து இப்படி பார்க்கணும். ஷோல்டரோட மேலிருந்து இப்படி டேப்பை வச்சு பார்த்திங்கன்னா கழுத்துடைய உயரம் எவ்வளோன்னு தெரியும். எனக்கு 7.5 இன்ச் இருக்குது. அதை இந்த மாதிரி வச்சு அந்த 7.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்க அளவுலேருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணோம்ல, அந்த அளவு இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. எனக்கு 3.25 இன்ச்சில் 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி 3 இன்ச் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆம்கோல் அளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேயும் கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட அந்த 5.5 இன்ச் இருக்குல்ல, அதை இப்படி பாதியாக மடக்கி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் பாடியுடைய சுற்றளவு பார்க்கலாம். இந்த மாதிரி கழுத்துடைய எட்ஜிலிருந்து ஆம்கோலுடைய எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு 9.5 இருந்துச்சு. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இழுக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸை கரெக்டாக போட்டு அளவுகளை எடுக்கணும். இப்போ தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஃபென்ச் ஸ்கேல் வச்சு இப்போது ஆம்கோல் ரவுண்டை நம்ம பர்ஃபெக்டாக வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரவுண்டை வரையணும். கையிலேயே கூட வரையலாம். இப்போது டேப்பை வச்சு ரெடி அளவுலேருந்து ஆம்கோலுடைய ரவுண்டு என்ன அளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு 8 இன்ச் இருக்கணும், ஆனால் இங்கே 8.5 இன்ச் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸில் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கையில் 8 இன்ச் இருக்குது. எனக்கு ஆனால் 8.5 இன்ச் வந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணலாம்.
ஆம்கோல் அளவு நான் 5.5 இன்ச் வச்சேன். இப்போ அதில் 1/4 இன்ச் நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு அந்த இடத்துல கோடு போட்டுட்டு இப்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அந்த 5.25லேருந்து பாதியாகவும் இந்த இடத்துல இருந்து 1.25 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு இப்போது பென்ச் ஸ்கேல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். ரெடி அளவுலேருந்து டேப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நகர்த்தி பாருங்கள். எனக்கு 8 இன்ச்சு வருது. இந்த மாதிரி தான் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போது இடுப்புடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸில் எனக்கு 8 இன்ச் இருக்குது. அதை மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இடுப்பில் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சும் தையலுக்காக 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து தான் நம்ம ஸ்கேலை வச்சு கோடு போடணும். தையலுக்காக விட்ட இடத்துக்கும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போது கழுத்துடைய ரவுண்டு வரைகிறதுக்காக 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது ஃப்ரண்ட் ஸ்கேல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்டை அழகாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டாக கூட நீங்கள் வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு யூ ஷேப் மாதிரி தான் வந்து ரவுண்டு வரும். இதே ஒரு 1/2 இன்ச் உள்ளடக்கி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கோடு போட்டு இந்த மாதிரி கோடு போடணும். மேலேருந்து கழுத்து அடிக்கிறதுக்காக விட்டோம்ல, அந்த அளவில் இருந்து இப்படி கோடு போட்டுட்டு இப்போது பென்ச் ஸ்கேல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் தைச்சிங்கன்னா ரவுண்டு நெக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கும். அவ்வளோதான். இப்போது பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஷோல்ட்ரு ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 1/2 இன்ச்சை கட் பண்ணாமல் எடுத்துக்கணும். அதாவது அந்த 1/2 இன்ச் ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக நம்ம இது பண்ணோம்ல, அதை வந்து கட் பண்ணிடக்கூடாது. அதை அப்படியே விட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஷோல்ட்ரு ஃபால் ஆகாது. தைச்சதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஆப்போசிட் சைடை 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் அடித்து திருப்புறதுக்காக 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது அளவு ப்ளவுஸில் ஸ்லீவோட லென்த் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு 9 இன்ச் இருக்குது. அகலம் வந்து 5.25 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி அடிக்கை அளவு பார்க்கணும். இப்படி பார்க்கையில் எனக்கு 6.5 இன்ச் இருக்குது. இந்த 3 அளவுகள் போதும். 9 இன்ச்சு உயரம், அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். 1/2 இன்ச்சு தையலுக்காக, அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போது அடிக்கையுடைய அளவு பார்த்தோம் இல்லையா, 6.5 இன்ச்சு, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெடி அளவில் இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கணும். இப்போது கையுடைய அகலம் 5.25 இன்ச்சு, அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது அங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கணும். தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போது மேலே இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்கேல் வச்சு கையுடைய வளைவை வரைஞ்சிக்கலாம். கையுடைய வளைவு இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் அந்த 1 இன்ச்சில் இருந்து டேப்பை வச்சு பாதியாக மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் ஸ்கேல் இப்படி வச்சு மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. இது கைக்குழி குடையிறதுக்காக இந்த மார்க்கிங்கு.
ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் வந்து கைக்குழி குடஞ்சிருந்தா தான் சுருக்கம் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்கில் ப்ளவுஸ் இருக்கும். இப்போது ஸ்லீவ் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த இடங்கள்லாம் வி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அளவுகள் மாறாமல் இருக்கும். இப்போது கைக்குழி குடையிறதுக்காக கிளாத்தை இந்த மாதிரி விரித்து போட்டு ரைட் சைடு மட்டும் கைக்குழி குடஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பார்ட் முடிஞ்சுது. இப்போது அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி இருக்கும்ல, அந்த சைடை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது டேப்பை ஷோல்டரோட ஆரம்பத்துலேருந்து பஸ்ட்டு டாட்டு முடியும்ல அது வரைக்கும் இப்படி லைட்டாக இழுத்து பார்க்கணும். எனக்கு 11.5 இன்ச் வருது. இதுதான் முன்பக்க உயரம். ப்ளவுஸோட முன்பக்க உயரம் இந்த 11.5 இன்ச்சு. இப்போ கிளாத்தை இந்த மாதிரி போட்டுக்கணும். என்னோடய ப்ளவுஸ் வந்து க்ராஸ் கட்டிங்கிறதுனால நான் பேக் பார்ட்டை இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கிறேன். உங்களோட ப்ளவுஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் க்ராஸ் கட்டிங்னா க்ராஸாக போடுங்க, நேர் கட்டிங்னா நேராக போடுங்க பேக் பார்ட்டை. இந்த மாதிரி பேக் பார்ட்டை போட்டதுக்கப்புறம் அளவுகள் மாறாமல் இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையும் ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம கிராஸாக எடுக்கக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் நேராக கோடு போட்டுக்கணும். இப்போது ப்ளவுஸோட முன்பக்க உயரம் 11.5 இன்ச்சு நம்ம அளவு எடுத்திருந்தோம்ல, அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணணும். அது எதுக்காகனா ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு, பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு, ரெண்டையும் சேர்த்து 1 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கணும். இப்போது முன்கழுத்து உயரம் 6 இன்ச் இருக்குது அளவு ப்ளவுஸில், அதை இந்த இடத்துல மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்கேல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. கழுத்து வந்து ரவுண்டாக நல்லா உள்ளடக்கி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அப்போ பார்க்க அழகாக இருக்கும் முன் கழுத்து. ட்ரேஸ் பண்ண இடத்த நல்லா மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இது கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த 1/2 இன்ச்சு. இந்த இடத்துல இருந்து ட்ரேஸ் எடுத்தோம்ல ஆம்கோலுக்காக, அதை 1/2 இன்ச்சு உள் பக்கமாக வரைஞ்சிக்கலாம். ட்ரேஸ் எடுத்ததுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளடக்கி வரையணும். இப்போ அளவு ப்ளவுஸில் கொக்கி பட்டி இருக்கும்ல, அந்த பக்கம் அளவெடுக்கலாம். கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் 3 இன்ச் இருக்குது. கொக்கி பீஸ்லேருந்து பஸ்ட்டு டாட் வரைக்கும் 3 இன்ச் இருக்குது. சென்ட்ரு டாட்டு 1.5 இன்ச்சு அளவில் இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விடணும். சென்ட்ரு டாட்டு 1.5 இன்ச்சு, சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு. ரெண்டாவதாக மார்க் பண்ணோம்ல, அந்த 1/4 இன்ச்சிலேருந்து மறுபடியும் ஒரு 1.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்காக இப்படி மார்க் பண்ணிக்கணும். தையலுக்காக விட்ட 1/2 இன்ச்சிலேருந்து பஸ்ட்டு டாட்டுக்கு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பஸ்ட்டு டாட் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும். அதை அளந்து பார்க்கல எனக்கு 1.25 இன்ச்சு இருக்குது. பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல, அது வரைக்கும் பார்க்கணும். எனக்கு 1.25 இன்ச் இருக்குது. அதை இந்த இடத்துல இருந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்தும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இப்போது ப்ளவுஸில் ஆம்கோல்லேருந்து பட்டி வரைக்கும் சைடில் 4 இன்ச்சு, தையலுக்காக விட்ட 1.5 இன்ச்சிலேருந்து அந்த 4 இன்ச்சும் ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இப்படி சைடாக பஸ்ட்டு டாட்டோட சென்ட்ரு வரைக்கும் ஒரு கோடு, கொக்கி பட்டியிலேருந்து சென்ட்ரு வரைக்கும் ஒரு கோடு இப்படி போட்டுக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸில் பஸ்ட்டு டாட் எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. சென்ட்ரு டாட் 2.5 இன்ச் இருக்குது. பஸ்ட்டு டாட் 2.5 இன்ச்சோட
தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச்சும் சென்டர் டாட் 2.5 இன்ச்சும் குறிச்சிக்கணும். ரெண்டுக்கும் இடையில் 1.25 இன்ச்சு கேப் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் டாட் இருக்குல்ல, அதிலிருந்து 2.5 இன்ச்சு கேப் இருக்குது. மேலே ஷோல்டர்லேருந்து 5 இன்ச்சு. அதே அளவில் இங்கே நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணலாம். 5 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து பார்க்கையில் 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ பஸ்ட்டு டாட்லேருந்து இப்படி கிராஸாக வச்சு பார்க்கையில் எல்லா டாட்டுக்கு இடையிலையும் 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஆம்கோல் டாட்டை கோடு போட்டுக்கணும். அந்த 1/2 இன்ச்சு கேப்பையும் இந்த மாதிரி முக்கோணமாக கோடு போட்டுக்கணும். அவ்வளோதான், டாட் மார்க்கிங் முடிஞ்சது. இப்போ ஷோல்ட்ரு ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இருந்து 1/4 இன்ச்சு ப்ளஸ் வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டுக்கணும். கழுத்துக்கிட்ட அதே மாதிரி ஷோல்டருக்கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஷோல்ட்ரு ஃபால் ஆகாமல் கரெக்டாக ப்ளவுஸ் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பட்டி பீஸ்க்காக கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் பட்டியுடைய அகலம் 7.5 இன்ச் இருக்குது. அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா போதும். இப்போ அதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு அளவு ப்ளவுஸில் பட்டியோட அளவுகளை பார்க்கலாம். கொக்கி பட்டிக்கிட்ட 3.5 இன்ச்சு, பஸ்ட்டு டாட்கிட்ட 3 இன்ச்சு, சைடு பட்டி 3.5 இன்ச்சு. இந்த மாதிரி அளவுகளில் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டிக்கிட்ட 3.5 இன்ச்சு, பஸ்ட்டு டாட்லேருந்து 3 இன்ச்சு வச்சோம்ல, அதிலிருந்து 3 இன்ச்சு, சைடு பட்டியோட உயரம் 3 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது பட்டி அடித்து திருப்புறதுக்கு 1/2 இன்ச்சும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு போட் ஷேப்பில் இப்படி பட்டி வரைஞ்சிக்கணும். முடித்ததுக்கப்புறம் பட்டி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸில் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதான் ஜாயின் பண்ணுறப்ப குழப்பம் இருக்காது. மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே அளவில், அதாவது லைனிங் கிளாத் கட் பண்ணோம்ல, அதே அளவில் எப்போவுமே மெயின் கிளாத்தை கட் பண்ணக்கூடாது. 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மெத்தடில் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.